எல்லோருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேங்கம்மா. தினமுமே காலையில் தூங்கி எழுந்ததும் இதை பாருங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாம்மா, நம்ம காலை தூங்கி எழுந்த உடனே அந்த நாளே ஒரு இனிமையான நாளாக அமையணும் இல்லையாம்மா? அதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோம். சாமி கும்பிடுறோம், விபூதி வச்சுக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், நம்ம போகிற இடம் நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் அந்த காலை பொழுதுமா, அந்த விடியும் பொழுதே நம்ம மனசுக்குள்ள நினைக்கிற நம்ம பார்க்குற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதுமா. நம்ம தினமும் காலையில் தூங்கி எழுதணும். சில பொருளை பார்த்தீங்க அப்படின்னம்மா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தூங்கி எழுந்தால் ரொம்ப எளிமையாக இப்போ நான் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒன்று பாருங்கம்மா. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளாக கண்கூட குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வளமாக வாழ்வீங்கம்மா. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேம்மா, சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமா. அதில் முதல் முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் தூங்கி எழுந்த உடனே சுவாமி படங்கள், நிறைய பேர் தூங்கி எழுந்தோடனே பூஜை அறையில் தான் கண்ணு முடிப்பாங்கம்மா. இதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். காலைல தூங்கி எழுந்தவுடனே சுவாமி படங்களை பார்க்கலாம். சாமி படங்களை பார்க்கறதுலாம் அந்த நாள் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதம்மா. தூங்கி எழுந்த முதல்ல எந்த சாமியை பார்க்குறதுன்றது உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஆனால் சாமி படங்களை பார்க்குறது ரொம்ப விசேஷமானது. ரெண்டாவதுமா, காலை தூங்கி எழுந்த உடனே சூரியன் உதயமாகுது இல்லைம்மா, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லதுமா. காலையில் சூரிய பகவானை பார்த்து அந்த வேலையை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த நாள் நீங்கள் தொடங்குறீங்கன்றப்போ உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள்லாம் தீர்ந்துமா, உங்கள் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே உண்டாகும். மூணாவதுமா, நம்ம தூங்கி எழுந்தவொடனே டக்குன்னு அந்த அறையை விட்டு எழுந்து போனால் அடுத்தவங்க மூஞ்சில் முழிச்சிருவோன்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ உங்களுடைய உள்ளங்கை இருக்குல்லம்மா, அந்த உள்ளங்கையில் மகாலட்சுமி தேவியானவ குண்டி கொண்டு இருக்காங்கம்மா. அதனால் ஒன்றுமே இல்லை, காலை தூங்கி எழுந்துமா 2 கையும் நல்லா உரசிட்டு உள்ளங்கையை நல்லா பழக மாதிரி நீட்டு அந்த 2 உள்ளங்கையும் பார்த்தீங்கன்னா கூட போதுமா. அதுவும் அவ்வளோ அதிர்ஷ்டம். அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டு இருக்காங்கம்மா. நீங்கள் இதை கூட பண்ணலாம். அடுத்து தினமும் காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனேமா ஓடும் கடிகாரத்தை பார்க்கணும். கடிகாரத்தை பார்க்குறதாலம்மா அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. எல்லாருடைய வாழ்விலும் நேரம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த நேரம் நல்லா இருந்தால் என் வாழ்க்கை நல்லா ஆகிட்டு இருக்குமே, இந்த கொஞ்சம் நேரம் ஒதுங்கி போயிருந்தால் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்துட்டு இருப்போமே நினைப்போம் இல்லைங்களாம்மா. அப்படி அந்த நேரத்தை பொன்னாலாக மாற்றக்கூடிய அந்த கடிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்கள் ஒரு நேரம் கூட வீணடியாது. அந்த கடிகாரம்மா எப்படி நிற்காமல் ஓடினே இருக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்குமா. அதனால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செய்யும் நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குமா. அடுத்து நம்ம தூங்கி எழுந்த உடனே கண்ணாடி பார்க்கணும். கண்ணாடி பார்க்குறதால நமக்கு நிறைய நன்மை கிடைக்குதுமா. கண்ணாடி ஒரு தெய்வ சக்தி ஒரு பொருளாக சொல்லப்படுதுமா. முக்கியமாக நல்ல நிகழ்ச்சிகளில் கொடுக்கப்படுற ஒரு முக்கியமான பொருளும் கண்ணாடி தான்மா. காலையில் எழுந்ததும் நீங்கள்மா கண்ணாடி பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் உள்ள தீய எண்ணங்களை நீங்கி நல்ல எண்ணங்கள் கொடுக்குதுமா. அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்த உடனே நல்ல வாசனையான நறுமணமான மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுமா. அந்த நேரத்தில் போய் நான் எங்கே போய் பூ வாங்கிட்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாமா, பிரச்சனையே கிடையாது. ஒரு தாமரை மலர்ற மாதிரியோ, ஒரு அல்லி மலர்ற மாதிரியோ, மல்லிகைப்பூ மலர்ற மாதிரியோ நீங்கள் உங்கள் வீட்டில் வால்பேப்பரில் ஃபோனில் இமேஜோ இல்லை வால்பேப்பரில் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தாம்மா. இதெல்லாம் பண்ணி பாருங்களாம்மா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குமா. இதை தவிர்த்து உங்கள் வீட்டிலே யாருன்னா உங்களுக்கு ராசியானவங்களாக இருப்பாங்களாம்மா, அந்த ராசியானவங்க இருக்காங்களே அதில் யாராச்சும் ஒருத்தவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கூட ரொம்ப நல்லது தான். அதே மாதிரிமா ஏதாச்சும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி கூட காலை தூங்கி எழுந்துக்கோங்க. அதனால் ஒரு பொண்ணாலாம் அமையும். உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாச்சுமா ஒரு கோபுரம் இருக்குது, சாமி கோயில் இருக்குன்றப்ப அந்த சாமி கோயிலோட உச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுமா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் குதிரை படங்கள்லாம் இருக்குன்றப்ப அதை பார்க்கலாம். யானை சிலைலாம் இருக்குன்றப்ப அதை பார்க்கலாம். குபேர சிலை இருக்குன்றப்ப அதை பார்க்கலாமா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் பணம் என்னங்க இதெல்லாம் பார்த்தாவே சரியாக போயிடுமெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அதாவது நம்மளை சுற்றி எதனா கெட்ட சக்தி இருக்கும்லம்மா, நம்மளை சுற்றி அதெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாம்மா, எந்த அளவு நல்லது நம்மளை சுற்றி இருக்குதோ அதனால் அந்த அளவு கெட்டது நம்மளை சுற்றி இருக்குது. கெட்டது நம்மக்கிட்டே இருக்கணுமா, நல்லது நம்மக்கிட்டே இருக்கணுமா, நம்ம தான் முடிவு பண்ணோம். அதனால் காலை தூங்கி எழுந்தவொடனே இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தாம்மா. இதை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப 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 நல்லது தாம்மா. உங்கள் வாழ்க்கை ரொம்ப மென்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இந்த படிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.